அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும், தென் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் கனமழையும் பெய்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் பெங்கல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் பாதிப்பும் அதிகமாக ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. தூத்துக்குடியில் 34 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது என அறிவிக்கப்பட்டனர். இதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் மீண்டும் புயல் உருவாகக்கூடுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதும் இல்லை என தற்போது இந்திய வானிலை ஆய்வு சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களும் இன்றைய நாட்கள் ஒரு இடங்கள் கனமழையும், குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டதன் காரணமாக விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன. தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர். புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழையின் தீவிரம் மற்றும் பாதிப்பு பொறுத்து பள்ளிகள், கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன. தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும், அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 32 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.